ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா March 2, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட PDF உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் UPSC கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், அட் OIC மீட் இந்தியா ஃப்ளேஸ் டெரர் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OIC மீட் அப்படின்னா என்னென்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது அந்த ஆர்கனைசேஷனோட நேமு. ஸோ இந்த ஆர்கனைசேஷனை பற்றி பார்த்துடலாம். அப்புறம் நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1969 ஆரம்பிச்சிருக்காங்க. 57 மெம்பர் ஸ்டேட் இதில் இருக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் யுனைடெட் நேஷன் இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா முஸ்லீம்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதுக்காண்டி, அதாவது கலெக்டிவ் வாய்ஸ் ஆஃப் த முஸ்லீம் வேர்ல்டு அப்படிங்கிறதும் அண்ட் ஒர்க்ஸ் டு சேஃப்கார்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி முஸ்லீம் வேர்ல்டு அப்படிங்கிறதான் இவங்களோட முக்கியமான மோட்டிவ். ஓகேவா, இதில் OICயில் பெர்மனன்ட் டெலிகேஷன் அவங்க, அதாவது என்ன யுனைடெட் நேஷனில் வந்துன்னா யுனைடெட் நேஷன் அண்ட் யூரோப்பியன் யூனியன் ரெண்டுலேயுமே வந்துன்னா OICயோட பெர்மனன்ட் டெலிகேஷன் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதாவது என்ன, யுனைடெட் நேஷனுக்கு அண்டர் இது வராது, யுனைடெட் நேஷனில் இவங்க சார்பாக ஒருத்தர் இருக்கிறார், அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் இஷ்யூஸ் வித் இந்தியா என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேர்ல்டில் 12% ஆஃப் முஸ்லீம் பாப்புலேஷன் எங்கே இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. பட் இந்தியா வந்து போக முடியலை. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் வந்து இந்தியா மெம்பர் கிடையாது. எதுக்காண்டி மெம்பர் கிடையாது அப்படின்னா பாகிஸ்தானோட வேலையினால். ஸோ பாகிஸ்தானை வந்து நம்மளை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா இந்த காஷ்மீர் இஷ்யூக்காண்டி. ஓகேவா, ஸோ நம்மளோட காஷ்மீரை ஃபுல்லாகவே OIC என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் என்னென்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்குபைடு பை இந்தியா அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க காஷ்மீரை பற்றி. ஓகேவா, இதுதான் OICயோட முக்கியமானது. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து அங்கே போயிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த OIC அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெரர் ஃபண்டிங்கை பற்றி இந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க பேசியிருக்கிறாங்க. அண்ட் இந்த மீட்டிங் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அபுதாபியில் நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றபடி எதுவுமே தேவையில்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா fires are a crucial component of some forest system says group of scientists. இது வரைக்கும் நம்மனா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்ஸில் வந்து என்ன மிகப்பெரிய ஃபயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் நமக்கு நியூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இந்த ஃபயர் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில ஃபாரஸ்ட் சிஸ்டம்ஸ்க்கு வந்து என்னென்னா ஃபயர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபயர் ரொம்ப இம்பார்ட்டன்னா கண்ட்ரோல்டு ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அன்கண்ட்ரோல்டு கிடையாது, கண்ட்ரோல்டு ஃபயர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையிலலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறது நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபினாமினா. ஓகேவா, ஸோ அப்போது நம்ம பூமி ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு இந்த ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறது நேச்சுரலாக நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துச்சுன்னா அது நேச்சுரலாகவே ஆஃப் ஆகிறதுக்கான எல்லா வழிமுறையும் நமக்கு நேச்சர்லேயே இருக்குது. ஓகேவா, பட் நம்மளோட எக்ஸ்ட்ரா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால இது என்ன ஆகுதுன்னா ஓவராக வந்து அதாவதுன்னா நம்மளுடைய அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அதிகப்படுத்தப்படுது. அண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அதிகமாக வந்து காடில் போயிட்டு போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இன்னமும் இன்டென்சிவாக வந்து அந்த ஃபயரை க்ரியேட் பண்ணுது. அப்படி இன்டென்சிவாக ஃபயர் க்ரியேட் பண்ணுறதான் ராங்கான விஷயம் அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, கண்ட்ரோல்டு ஃபயர் அப்படிங்கிறது எதனால் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா சில சீட்ஸ் வந்து என்ன டார்மண்டாக இருக்கும். சீட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கீழே விழுந்து முளைக்காமல் இருக்கும், டார்மண்டாக இருக்கும். அந்த சீட்ஸ்லாம் முளைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து என்னென்னா சில உட்டி ட்ரீஸ்லாம் வந்துன்னா இதில் எரிஞ்சு போகாது. ஓகேவா, இந்த உட்டி ட்ரீஸ்னால் உட் அதிகமாக இருக்கிற யங் உட் ட்ரீஸ்லாம் வந்துன்னா சில இது கிரவுண்டில் இருக்கிறதே அழிஞ்சு போகாது. அது என்ன பண்ணுன்னா ஆஃப்டர் திஸ் ஒன் ஃபாரஸ்ட் ஃபயருக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருமா. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வளர்ச்சியெல்லாம் வந்துன்னா இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து என்னென்னா முக்கியமான மூணாவது பாயிண்ட் என்ன, இன்வேசிவ் ஸ்பீசிஸை வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேட்டிவ் ஸ்பீசிஸுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஃபயர் ஆச்சுன்னா எங்கே போனால் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நேட்டிவ் ஸ்பீசிஸ் தான் தெரியும். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஆனால் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்து அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி சில பேரசிட்டிக் பிளான்ட்ஸ்னால் லைக் ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினம் ஒற்றி வாழ்கிறதுக்கு பேர் தான் பேரசிட்டிக் பிளான்ட்ஸு. அந்த மாதிரி பேரசிட்டிக் பிளான்ட்ஸ் வந்து என்னென்னா சில இதில் வந்து என்னென்னா ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகும்போது இந்த மாதிரியான பேரசிட்டிக் பிளான்ட்ஸோட இதெல்லாம் வந்து சப்ரஸ் ஆகும். ஓகே, அதனால் வந்து என்ன ஒரிஜினல் ட்ரீஸ் வந்து என்ன அதிகமாக செழிப்போட வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 4வது பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா
இதெல்லாம் அதாவது என்னென்னா இந்த மாதிரி வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயரெல்லாம் வந்துன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கண்ட்ரோல்டு ஃபாரஸ்ட் ஃபயராக இருக்கணும், சடன் அண்ட் பெரிய ஃபாரஸ்ட் ஃபயராக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து என்னென்னா இதில் சொல்கிறாங்க. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஃபயரை ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி நம்ம நிறையா கேம்பெயின் பண்ணுறோம், அந்த மாதிரி கேம்பெயின்லாம் நடத்தணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே இன்டியூஸ் ஆகி நேச்சுரலாகவே ஸ்டாப் ஆகக்கூடியது. ஸோ அது வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் வந்து நிறையா கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் ஃபயர் ஆர் குரூஷியல் காம்பனண்ட் ஆஃப் த சம் ஃபாரஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன, ட்ராட் சிச்சுவேஷன் கிரிம் இன் கர்நாடகா அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் அரௌண்ட் 176 தாலுக்கா இருக்குது. அதில் 156 தாலுக்காவுக்கு வந்து என்ன வறட்சி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சென்ட்ரல் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து என்னென்னா அவங்க போயிட்டு இப்போ ஆராய்ச்சி, அதாவது எவ்வளோ லெவலுக்கு வந்து என்ன அங்கே வந்து ட்ராட் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த நியூஸு. இது எதுக்கு காரணம், ஏன் வந்து இந்த மாதிரியான வர்றதுக்கு காரணம், ட்ராட் சிச்சுவேஷன் வர்றதுக்கு காரணம் இப்போ வந்து லேட்டஸ்ட் மான்சூனில் வந்து என்ன மான்சூன் ஃபெயிலியர்னால வந்து அவங்களுக்கு அதிகப்படியான மழை கிடைக்கல. ஸோ அதனால் அந்த ட்ராட் வந்து அங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான ரிலீஃப் ஃபண்டெல்லாம் வந்துன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேர் வந்துன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துன்னா ஆர்டர் ஆன் சர்வேலன்ஸ் மீன் டு ப்ரொடெக்ட் ப்ரைவேசி கவர்மெண்டல் சுப்ரீம் கோர்ட். நமக்கு தெரியும் ரைட் டு ப்ரைவேசி ஆர்டிகல் 21 கீழே நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2017 நமக்கு வந்து வேர்டிக்ட் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த வேர்டிக்டை வச்சு தான் என்னென்னா ரைட் டு ப்ரைவேசி சம்மந்தமாக நம்ம வந்து இப்போ நிறையா லைக் இப்போ கே மேரேஜாக லைக் கே செக்ஷுவாலிட்டியாக இருக்கட்டும். ஓகேவா? செக்ஷன் 377. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நமக்கு வந்து அடல்ட்ரி லாஸ். ஓகேவா? இதெல்லாமே வந்து என்னென்னா அண்டர் ப்ரைவேசி கீழே வந்து என்னென்னா ராங் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா இதனால நமக்கு ரைட் டு ப்ரைவேசி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆர்டிகல் 21 கீழே. ஸோ இந்த இதில் என்ன ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்கன்னா லேட்டஸ்ட்டாக 2018 கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. ஒரு 10 ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்னென்னா லைக் ஆக்சஸ் டேட்டா, நம்மளுடைய இந்தியாவில் உள்ள இந்தியன் சிட்டிசனோட டேட்டாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த 10 ஆர்கனைசேஷன் லைக் சிபிஐ, சிபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகே? அந்த ஆர்கனைசேஷன்லாம் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த 10 ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எதுக்கு கீழே கொடுத்தாங்க அப்படின்னா ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆஃப் 2000 அப்படிங்கிறது ஐடி ஆக்ட் இருக்குது. இந்த ஐடி ஆக்டில் செக்ஷன் 69(1) அப்படிங்கிறது ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷன் படி என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்மளுடைய நேஷனுடைய சவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டு அண்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட்டு அண்ட் பப்ளிக் ஆர்டர் இது எல்லாமே காப்பாற்றுறதுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெசிடென்ட்ஸோட நம்மளுடைய சிட்டிசன்ஸோட டேட்டா வந்து டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது ஆஸ் பர் 69(1). ஓகேவா? ஸோ அவங்க வந்து என்ன சில ஏஜென்சிக்கு வந்து என்ன ஆத்தரைசேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த செக்ஷனில் இருக்குது. பட் வந்து என்ன இந்த செக்ஷனை டெலீட் பண்ணு, ஏன்னா ரைட் டு ப்ரைவேசி அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அது வந்து ரைட் டு ப்ரைவேசி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஐடி செக்ஷன் ஆஃப் ஐடியில் ஆக்ட் 2000 செக்ஷன் 69(1) இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து என்னென்னா இல்லை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. எதனால் அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த ரைட் டு ப்ரைவேசியை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒர்க்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ரைட் டு ப்ரைவேசி வேணும்னா கண்ட்ரியோட சவர்னிட்டி, கண்ட்ரியோட செக்யூரிட்டி அப்படிங்கிறது பாதுகாக்கப்படணும். ஸோ செக்யூரிட்டிக்கு வந்து என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா இந்த மால் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் ஐடி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்னா நிறையா ரெக்ரூட்மெண்ட் போகுது, ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஜிகாதிஸ்ட்டுக்கு வந்து ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆன்லைனில் வந்து என்னென்னா நிறைய அந்த ஹேட் ஸ்பீச் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதனால தான் வந்து என்னென்னா நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா நமக்கு ரைட் டு ப்ரைவேசியை அப்ஹோல்டு தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இது இந்த ஐடி ஆக்ட் ஆஃப் 2000 மட்டும் இல்லை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2009 ரூல்ஸ் படியும் கவர்மெண்ட்டுக்கு இந்த அதிகாரம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இந்த இதில் வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? நம்ம இதை பற்றி ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம். 69(1) ஐடி ஆக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன, அஸ்ஸாம் டு பி ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் ஹப் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா இது எப்போ வந்துச்சு, அதாவது என்ன அஸ்ஸாமில் முக்கியமான ஏரியா, இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் அஸ்ஸாம் வந்து முக்கியமான ஏரியா. அதில் கவுஹாத்தியில் வந்து என்னென்னா முக்கியமானது. ஏன்னா வந்து என்னென்னா கவுஹாத்தியில் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் ஹப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் மினரல்ஸ் வந்து அதிகம், அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து என்னென்னா அங்கே இருக்க ஆயில் அண்ட் கேஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து என்னென்னா டிப்ளீட் பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்ட்டே வந்து என்ன ஹைட்ரோ கார்பன் விஷன் 2030 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் வெளியிட்டு
வெளியிட்டிருந்தாங்க. ஓகே, ஹைட்ரோ கார்பன் விஷன் 2030 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வெளியிட்டிருந்தாங்க. அந்த இது முழுக்க என்னென்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனோட இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அங்கே நேச்சுரல் ஆயில் அண்ட் கேஸோட லைக் ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்னென்னா அந்த ஹைட்ரோ கார்பன் விஷன் 2030 வந்துச்சு. ஓகே, ஸோ அதோட பாயிண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். எதுக்காண்டி இந்த 2030 அப்படிங்கிற ஹைட்ரோ கார்பன் விஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா லிவரேஜ் த ரீஜியன்ஸோட ஹைட்ரோ கார்பன் பொட்டன்ஷியலை வந்து என்னென்னா லிவரேஜ் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு என்ஹான்ஸ் அக்சஸ் டு க்ளீன் ஃபியூயல். நமக்கு ஹைட்ரோ கார்பன்னாலே க்ளீன் ஃபியூயல் வந்து என்ன பீப்புளுக்கு கொடுக்குறது. ஏன்னா நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும் அதர் ப்ராடக்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து என்ன க்ளீன் ஃபியூயலுக்குள்ள தான் வரும். ஓகேவா, அதுக்கடுத்து என்ன improve the availability of petroleum products and facilitate economic development and link common people and economic activities in the sector. இதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லிவரேஜ் ஹைட்ரோ கார்பன் டெவலப்மெண்ட் இன் ஹவுகாத்தி ரீஜியன். ஹவுகாத்திங்கிறது நமக்கு அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ ஹவுகாத்தி ரீஜியன் அண்ட் நார்த் ஈஸ்ட் ரீஜியன். ஓகேவா, ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ரீஜியனோட டெவலப்மெண்ட்டை வந்து என்ன இன்னமும் அதிக லெவலில் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதை என்னென்னா மொத்தம் 5 பில்லர்ஸில் வந்து என்னென்னா இந்த ஹைட்ரோ கார்பன் 2030 அப்படிங்கிற விஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னென்னா பீப்புள், பாலிசி, பார்ட்னர்ஷிப், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன். ஓகேவா, இதோட முக்கியமான இது என்னென்னா டபுளிங் ஆயில் அண்ட் கேஷ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதான். ஓகேவா, இதில் சொல்லியிருக்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஏன் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் வந்து இது சரி இன்னொரு இது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் ஏன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் லைக் நமக்கு பங்களாதேஷ், மியான்மர், நேபாள், பூட்டான் இந்த 4 கண்ட்ரிக்குமே வந்து ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை வந்து என்னன்னா நம்ம தான் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன ஈஸியாக வந்து என்ன அவங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே அந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணதாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்ரோ கார்பன்ஸோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிக்பாய் அப்படிங்கிற ஏரியாவில் ஃபஸ்ட்டு அந்த நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜியன் இன் இந்தியா வந்து என்னென்னா அந்த டிக்பாய் தான் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வாஸ்ட் ரிசோர்ஸஸ் வந்து இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அண்ட் அந்த இதை வந்து என்னென்னா நம்மளோட எக்கனாமிக் சைக்கிளில் யூஸ் பண்ணுறது அது பண்ணுறதுக்காண்டி தான் ஹைட்ரோ கார்பன் விஷன் 2030 அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ அதுபடி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் ஹப் அப்படிங்கிறத இந்த அஸ்ஸாமில் வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் வந்து என்னென்னா ஈஸியாக பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த நியூஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆயுஷ்மான் பாரத் கவர் ஃபார் உபேர் கேப் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுஷ்மான் பாரத் நமக்கு தெரியும் PM பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா அப்படிங்கிறத இதோட இன்னொரு நேமு. இந்த யோஜனா படி நமக்கு வந்துன்னா 5 lakh அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேவா, இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஆஃப் 5 lakh கொடுப்பாங்க ஒரு ஃபேமிலிக்கு. ஓகேவா, இந்த இதில் முக்கியமான இது வந்துன்னா செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர் அப்படிங்கிறது தான் முக்கியமான இது. பிரைமரி கேருக்கு வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்துன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா. இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனாவில் எந்தெந்த ஸ்டேட் இது வரைக்கும் கலந்து மொத்தம் 3 ஸ்டேட் இது வரைக்கும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலை, அதாவது இன்னும் சைன் பண்ணலை. யார் அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லி, ஒடிசா அண்ட் தெலுங்கானா. இந்த 3 ஸ்டேட்டு இன்ன வரைக்கும் என்ன PM ஜன் ஆரோக்கிய யோஜனாவில் வந்து சைன் பண்ணலை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா நமக்கு நல்லா தெரியும் சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் தான் இதில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கீழே அதாவது என்னென்னா லைக் ஃபார்மர்ஸு அண்ட் அதர் லோ டெவலப்மெண்ட் பீப்புள் இதில் வருவாங்கன்னு தெரியும். இதில் வந்து என்ன இப்போ உபர் கேப் டிரைவர்ஸையும் வந்து என்ன உள்ளே சேர்த்துருக்காங்க. ஸோ ஓகேவா, ஸோ அதை தவிர வேறு எதுவும் இல்லை நமக்கு. இது வேறு எதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எதுவும் வேணாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பால்கர் ரெக்கார்ட்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் 4.3 குவேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் எர்த்குவேக் வந்து என்னென்னா எப்படி வரும் அப்படின்னா ஒன்று நேச்சுரலாக வரக்கூடியது. ஓகேவா, நேச்சுரலாக வரக்கூடியது, இன்னொன்று இன்டியூஸ் பண்ணி வரக்கூடியது. ஓகேவா, நேச்சுரலாக வரக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளேட் 2 பிளேட்ஸ் வந்து என்னென்னா நமக்கு உரசுறதுனால வந்து என்னென்னா நமக்கு எர்த்குவேக் வரும். ஓகேவா, ஸோ அதில் மொத்தம் 3 வகையானதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா நேச்சுரல் ஃபினாமினா. இப்போ இன்டியூஸ்டு ஃபினாமினா அப்படின்னா எப்படின்னா இப்போ நம்ம டேம் கட்டுறோம். ஓகே, டேம் கட்டுறதுனால எங்கே ஆகும்னா அங்கே வந்து அதிகமான அழுத்தம் அங்கே அதிகமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ரெஷர் அங்கே ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எர்த்குவேக் ஆகும். இதுதான் டேம் இன்டியூஸ்டு எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் நமக்கு லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுனால இன்டியூஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா மைனர் எர்த்குவேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜர் எர்த்குவேக்காக ஆகாது. இதெல்லாம்
மைனர் எர்த்குவேக்காக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன புதுசாக இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட டெக்கான் ரீஜன்னா இவங்க என்னென்னா மத்திய பிரதேஷில் மகாராஷ்டிராவில் பால்கர் அப்படிங்கிற இடத்துல வந்து என்னென்னா 4.3 வந்து மேக்னிடியூட் வந்து என்னென்னா எர்த்குவேக் கிரியேட் ஆகிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மொத்தம் 2 வகையான ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா டெக்டானிக் பிளேட்டில் வந்து என்ன, அதாவது இன்ட்ரா பிளேட் ஒரு பிளேட்டில் என்ன ஆயிருக்குன்னா சின்ன ஃபால்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அந்த ஃபால்ட்டில் வந்து ப்ரெஷர் வெளியானதுனால தான் இந்த 4.3 வந்து எர்த்குவேக் வந்து கிரியேட் ஆகிருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருந்தால் ஹைட்ரோசிஸ்மிக் எஃபெக்ட்னால வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டெக்டானிக் பிளேட்டில் வந்து ஃபால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெக்டானிக் பிளேட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல விரிசல் இருக்கும். ஸோ அதுலேருந்து ப்ரெஷர் நமக்கு வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து என்ன ஒரு எர்த்குவேக், மைனர் எர்த்குவேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் டெக்டானிக் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது ஹைட்ரோசிஸ்மிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உங்களுக்கு மழை பெய்யுது. ஓகேவா? மழை பெய்யும்போது என்ன ஆகுனா அதிகமான வாட்டர் வந்து பூமிக்குள்ளே போகும். அதிகமான வாட்டர் பூமிக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம் இருக்கும். ஸோ அதிகப்படியான மழை உள்ளே போகும்போது அங்கே வந்து என்ன ப்ரெஷர் பில்டப் ஆகும். ஸோ அப்படி ப்ரெஷர் பில்டப் ஆக உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த மைனர் எர்த்குவேக்ஸ் வந்து என்ன அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த ஹைட்ரோசிஸ்மிக் எஃபெக்ட்னால் வரக்கூடிய எர்த்குவேக். ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹைட்ரோசிஸ்மிக் எஃபெக்ட்னால் வரக்கூடிய எர்த்குவேக்லாம் அதனுடைய ஆரிஜின் பாயிண்ட், ஓகேவா, அந்த ஆரிஜின் பாயிண்ட், ஃபோக்கல் பாயிண்ட் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். பட் இந்த 4.3 குவாக்குங்கிறது அரௌண்ட் 12 கிலோமீட்டர் கீழே, அதாவது 10 to 12 கிலோமீட்டர் கீழே வந்துன்னா இந்த எர்த்குவேக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இது வந்து டெக்டானிக் பிளேட்டோட இதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்குமே என்ன ஹைட்ரோசிஸ்மிக் எஃபெக்ட்னால தான் லைக் இந்த எர்த்குவேக் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இந்த ஹைட்ரோசிஸ்மிக் எஃபெக்ட்னால வர்ற எல்லா எர்த்குவேக்குமே வந்துன்னா மேக்ஸிமம் மைனர் எர்த்குவேக்காக தான் இருக்கும். ஒரு 2-3க்குள்ளே தான் போகும். இது வரைக்கும் 4 பண்ணதே வந்துன்னா ரொம்ப அதிசயம். ஸோ ஃபஸ்ட் டைமாக 4.3 குவாக் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன, என்ஷூர் மினிமம் இன்கம் ஃபார் ஆல். நமக்கு ஆல்ரெடி தெரியும் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம ரொம்ப நாளாக வந்து பார்த்துக்கிருக்கோம். ஓகேவா, ஸோ அதை பொறுத்து தான் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ பேசிக் இன்கம் ஸ்கீம் வில் டெலிவர் பெனிஃபிட்ஸ் டு தி புவர் ஒன்லி இஃப் இட் கம்ஸ் ஆன் டாப் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இதை வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் உள்ளே படிக்கும்போது உங்களுக்கு இதுக்கான மீனிங் புரியும், என்ன பப்ளிக் சர்வீஸ்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங் புரியும். ஓகேவா, இது வந்து என்னென்னா பேசிக் இன்கம் ஸ்கீம் வந்து என்னென்னா பேசிக் இன்கம் ஸ்கீம் லைக் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறதுனா இப்போ லேட்டஸ்ட்டாக பிஎம் கிசான், ஓகேவா, பிஎம் கிசானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, 2000 rupees வந்து என்னென்னா நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, அதாவது என்ன லைக் 6000 கொடுக்குறாங்க, 2000 அது 3 தவணையாக கொடுக்குறாங்க. ஓகேவா, அது வந்து என்ன சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸில் நமக்கு வந்து என்ன 2 ஹெக்டேருக்கு கீழே வச்சுருக்கவங்க, அதாவது 5 ஏக்கருக்கு கீழே வச்சுருக்கவங்க அல்லது 2 ஹெக்டேருக்கு கீழே வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, ஸோ இந்த இது வந்து என்னன்னா இட் இஸ் லைக் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் எந்த அளவுக்கு வந்துன்னா பாசிட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் இவர் ஃபுல்லாக பேசுகிறாரு. அண்ட் யூனிவர்சல் பேசிக் இன்கமில் யாரை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இவர் சொல்லியிருக்காரு. யார் இன்க்ளூட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் இவர் சொல்லியிருக்காரு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனாவில் யார் இன்க்ளூட் ஆவாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பழைய நியூஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரிலிம்ஸ்க்கு மேபி அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாரெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா லேண்ட்லெஸ் லேபரர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸை இன்க்ளூட் பண்ணலாம், மார்ஜினல் ஃபார்மர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தோஸ் who are suffering from multi-dimensional poverty. ஓகேவா, இவங்களை தவிர those who are, அதாவது என்ன, யாரெல்லாம் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டினால் வந்து என்ன சஃபர் ஆகுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து என்னென்னா இந்த ஸ்கீமுக்குள்ளே கொண்டு வர்றது பெட்டர் விஷயம் அப்படிங்கிறது இவர் சொல்கிறாரு. ஓகேவா, இப்போ ஏன் இவங்களெல்லாம் கொண்டு வரணும், ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் இவர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் இன்னும் நெகட்டிவில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஏன்னா நமக்கு ஏற்கனவே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குன்னு தெரியும். லைக் எஸ்சிசிசி பீப்புளில் இருக்குது, அதாவது என்ன சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸில் லோ இன்கம் குரூப்ஸை வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஓகே, நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீமு, நிறையா வந்து என்னென்னா நமக்கு ஹெல்த் செக்டார், எஜுகேஷன் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து கொடுக்குறாங்க. பட் எதுவுமே வந்து என்னென்னா அவங்கள வந்து இது வரைக்கும் வந்து அவுட் ஆஃப் பாவர்ட்டிலேருந்து வெளியே கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னா கூப்பிட்டு வரலை. ஓகேவா, எல்லாமே வந்துன்னா இன்டைரக்ட் கேஷ் பேமெண்ட்டாக இருக்கும். நான் எதுவுமே டைரெக்டாக காசு கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஹெல்த்தாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இன்டைரக்ட். ஸோ இது எதுவுமே வந்து அவங்கள வெளியே கொடுத்துட்டு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்னு ஒன்று இருக்குது, பேங்க் மூலமாக கடன் கொடுக்குறது. இந்த பேங்க் மூலமாக கடன் கொடுக்குறது யாருக்கு அதிகமாக இந்த பேங்க் மூலமாக கடன் கிடைக்குது அப்படின்னா பெரிய
பெரிய பெரிய ஃபார்மர்ஸுக்கும் அண்ட் தொழிலதிபருக்கும் தான் கிடைக்குதே தவிர மைனர் ஃபார்மர்ஸ் லைக் அரௌண்ட் 15% தான் வந்து கிரெடிட்ஸ் வந்து ஸ்மால் லைக் இன்ஸ்டியூஷனல் கிரியேட்ஸ் தான் ஓவராலாக வந்து இந்த பிஸ்னஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு போகுது. அதுலேயும் 30% தான் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன அதிக பேர் மணி லெண்டர்ஸ் ஓகேவா இவங்ககிட்ட போயிட்டு காசு வாங்குற நிலைமைக்கு தான் இன்னமும் இருக்காங்க. இது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை. மூணாவது சூழ்நிலைனா கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வந்து அதிக லெவலில் வந்து எந்த விதமான சோஷியல் ஸ்கீமும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க வந்து இதில் அர்பனில் இருக்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வந்து இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய ஆவரேஜ் ஓகே அவங்களுடைய ஆவரேஜ் கன்சம்ஷன் என்ன ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு இயருக்கே வந்து அரௌண்ட் 15,000 to 20,000 தான் இருக்க போகுது. ஸோ கவர்மெண்ட் இதை கொடுக்கறதுனால வந்து என்னென்னா நமக்கு வந்து என்ன மிகப்பெரிய இதெல்லாம் வராது. அதாவது என்ன மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகாது. ஈவன் நம்ம ஹெல்த் செக்டார் இதுக்கெல்லாம் வந்து என்ன செலவு பண்ணுறதை விட இதுக்கு கொடுக்கறது வந்து என்னென்னா கண்டிப்பாக கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியும் இவர் சொல்லியிருக்கிறார். ஓகேவா, இப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு அடிஷ்னல் இன்கம் மாதிரி இந்த அமௌண்ட்டை கொடுக்கும்போது லைக் இந்த மாதிரி பேசிக் இன்கம்மை கொடுக்கும்போது அது எந்தெந்த மாதிரிலாம் பெனிஃபிட்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட் இதில் எந்த மாதிரியான பெனிஃபிட்டை க்ரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு இன்டெப்டட்னஸ், அதாவது கடன் இல்லா நிலைமையை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து கடன் வாங்கி அவங்களுடைய சாப்பாட்டுக்காண்டி கடன் வாங்குற இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி, ஒரு ஸ்மால் இன்கம் ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி கிடைக்கிறதுனால நமக்கு நியூட்ரிஷனல் இன்டேக்கு ஓகேவா, அதுக்கடுத்து இன்க்ரீஸ் இன் என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூல்ஸு இதெல்லாம் வந்து என்ன அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் அவுட்கம்ஸ் வந்து பெட்டராக டெவலப் ஆகிறதுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெல்த் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுனா நமக்கு லைக் எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் வந்து அவங்களுடைய இன்கம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா அவங்க அதிகப்படியான அமௌண்ட்டை லைக் உமன்ஸுக்கு தேவையான ஹெல்த்து ஸ்கீமு இதுக்கெல்லாம் ஹெல்த்துக்கு தேவையான அமௌண்ட்டெல்லாம் வந்து என்ன அதிகப்படியாக செலவழிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனால் வந்து என்னென்னா லேபர் ஃபோர்ஸில் வந்து என்னென்னா நமக்கு வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து சில பேருக்கு வந்து காசு இல்லாததுனால தான் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க. இப்போ கவர்மெண்ட்டே வந்து என்ன வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்கன்னா சில பேர் வந்து என்ன எனக்கு எதுக்கு வேலை, நான் இருக்கிறத சாப்பிட்டு இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கம்மி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. பட் வந்து என்னென்னா லேபர் ஃபோர்ஸ் லெவல்லாம் கம்மி ஆகாது. இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணும். ஏன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை ப்ரொமோட் பண்ணுறதுனால எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா இப்போ ரூரல் ஏரியாவில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்குறீங்க, ஃப்ரீயாக வந்து காசு கொடுக்குறீங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் அதர் அவங்களுடைய பர்சனல் திங்ஸுக்கு அந்த காசை செலவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து என்ன லைக் கன்சியூமரோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிரும். கன்சியூமரோட எண்ணிக்கை அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்டோட டிமாண்ட் அதிகமாகும். ப்ராடக்டோட டிமாண்ட் அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை அந்த பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஸ்கீமை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இமிடியேட் எஃபெக்டாக ஒரு 3 எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா அவுட் ஆஃப் பாவர்ட்டிலேருந்து சில பீப்புளை வெளியே ஏற்றுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் இன்கம் இன்இக்வாலிட்டி இது கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேர்ட் வந்து என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ரூரல் மார்க்கெட்டில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் இந்த மாதிரி டைரக்ட் இன்கம் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கறது மூலமாக ஒரிஜினலாக வந்து இவங்களோட வாழ்க்கை முன்னேறிமான்னா கிடையாது. ஏற்கனவே நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க பப்ளிக் சர்வீசஸ் லைக் ஹெல்த் எஜுகேஷனில் கொடுக்குற ஃப்ரீ சர்வீசஸ் இருக்குல்ல அதையும் கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை தான் இங்கே லைக் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக a basic income scheme will deliver benefits to the poor only if it comes ஆன் டாப் பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் எஜுகேஷன் ஹெல்த் கொடுக்குறீங்களா ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுத்தே ஆகணும். ப்ளஸ் நீங்கள் வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கமும் கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கும்போது தான் இதுக்கான செலவு பண்ணுறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய லைக் அதர் கன்சூமர் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்னா எக்கனாமியில் வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு என்னென்ன சென்சஸ்லாம் யூஸ் பண்ணுற சொல்கிறாரு அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் கேஷ் சென்சஸ் ஆஃப் 2011 யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. சில பேர் வந்து இதில் விட்டு போயிருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அக்ரிகல்ச்சரல் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்செக்ஸ் இருக்குது. அந்த சென்சஸ் 2015 to 2016 அப்படிங்கிற ஒரு சென்சஸ் இருக்குது. அந்த சென்சஸை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து இதில் இன்க்ளூட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் டூப்ளிகேஷன் இதை வந்து என்னென்னா கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்டாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 கோடி பீப்புள் வந்து என்ன
இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம்குள்ளே வராங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அரௌண்ட் 1.5 lakh crore கிட்ட செலவாகும். பட் நம்ம வந்து என்னென்னா நீங்கள் ஹெல்த்துக்கு அதர் இஷ்யூஸ்க்கு வந்து என்ன நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட்டுக்கு இது வந்து என்னென்னா ரொம்ப ப்ராப்பரான அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து என்ன இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னா மிக்ஸ்டு சிக்னல்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாரு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சின்ன விஷயம், பாகிஸ்தானில் இந்தியா மாதிரி கிடையாது. ஏன்னா இந்தியாவில் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரியான, அதாவது அடுத்த கண்ட்ரி மேலே போர் தொடுக்கிறது அண்ட் கண்ட்ரியோட நிர்வாகத்தை அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா நம்மளுடைய பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் தான் பண்ணுறாங்க. பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முழுக்க கமாண்டர் கையில், ஜென்ரல் கையில் தான் அங்கே இருக்குது. ஏன்னா அங்கே மிலிட்ரியோட ஹெட் தான் ஓவராலாக வந்து என்னென்னா லைக் கவர்மெண்டோட ஹெட் மாதிரியே. ஓகே, அதனால தான் அங்கே அதிகமாக வந்து என்னென்னா பொலிட்டிக்கல் ஸ்கூப்லாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இவர் இம்ரான்கான் பாகிஸ்தான பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு அப்படின்னா அவர் சொல்கிறது யார் சொல்லிக் கொடுத்து சொல்லுவார் அப்படின்னா அங்கே இருக்க ஜென்ரல் சொல்லிக் கொடுக்கறது தான் பேசுவார். அப்போ அவர் பேசுகிறது எல்லாமே ஜென்ரல்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ, தாட் என்ன வச்சுருக்காங்களோ, ஸோ அதை பற்றினது தான். ஸோ இப்போ அவர் வந்து என்னென்னா நம்மளோட பேச்சுவார்த்தை நடத்தணும், நம்மக்கிட்ட வந்துன்னா இந்த மாதிரியான போர் இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து என்ன ஒரு டிப்ளமேட்டிக் லெவலில் வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் பேசியிருக்காங்க. மற்றபடி சம் கதைகள் தான் பேசுகிறாங்க, மற்றபடி எதுவும் தேவையில்லை இதில். நெக்ஸ்ட்டு ஹனாய் ஹைக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனாய் ஹைக்கப் அப்படிங்கிறது ஹனாயில் அந்த எந்த விதமான உங்களுக்கு லைக் பாசிட்டிவ் முடிவும் வரலை, நெகட்டிவ் முடிவும் வரல. ஓகே, அதாவது லைக் எதுவுமே வந்துன்னா நமக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரிஜினல் அவங்க வந்து டிசிஷன் எதுவுமே வெளியே சொல்லலை அப்படிங்கிறது தான். நமக்கு ஹனாயில் இப்போ லேட்டஸ்ட்டாக யாருக்கு இடையிலனா நார்த் கொரியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில மீட்டிங் நடந்துச்சு. இது செகண்ட் மீட்டிங்கு வியட்நாமோட தலைநகர் ஹனாயில் நடந்துச்சு. ஓகே, இதை நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தோம். ஃபஸ்ட் மீட்டிங் வந்து சிங்கப்பூர் சாங்கிரிலாய் ஹோட்டலில் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவான தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதாவது நாங்கள் டீநியூக்ளியரைசேஷன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான இது கொண்டு வந்தாங்க. பட் இந்த இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நார்த் கொரியன் பிரசிடென்ட் வந்து கேட்டதாக லைக் யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது என்ன இவங்க யாங் பியான் ஒய்ஓஎன்ஜி PIPYON யாங் பியான் அப்படிங்கிற ஒரு என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இதுதான் வந்துன்னா மெயின் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி ஃபார் நியூக்ளியரைசேஷன் அங்கே. ஓகேவா? ஸோ இந்த இதை நாங்கள் டெலிட் பண்ணுறது மூலமாக நாங்கள் இதை வந்து என்னென்னா ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ நாங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்ன இருக்கிற எல்லா எக்கனாமிக் சாங்ஷனையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் என்னென்னா யூஎஸ் பிரசிடென்ட் அதுக்கு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இல்லை எங்களால் முடியாது, நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டேட்மெண்ட் வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இவர் வந்து இந்த மாதிரி கேட்டதா யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இதை தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து வெளியிட்டாங்க. பட் நார்த் கொரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை நாங்கள் அப்படி கேட்கல, நாங்கள் பாதி தான் வந்து என்னென்னா எக்கனாமிக் சாங்ஷனை வந்து என்ன கேன்சல் பண்ண சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 பேர்த்துக்கு இடையில அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னமும் இருக்க தான் செய்யுது. ஸோ அது வந்து இன்னும் போகலை. ஓகேவா? ஸோ அதை தான் இதில் பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னா இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே நார்த் கொரியன் பிரசிடென்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? அது இன்னும் ஃப்ரீஸ் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் இவங்க 2 பேர்த்துக்கும் பாசிட்டிவ் இது எதுவும் வராததுனால மேபி அது வந்து மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா குவாட்டா ஆர்டினன்ஸ் வில் பெனிஃபிட் 36 lakh இன் JNK சேஸ் சென்டர். உங்களுக்கு தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நமக்கு பிரசிடென்ட் ரூல் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட இதை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் இருக்கும்போது ஆர்டிகல் 370 ஆஃப் 1 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா அதுக்கு ஆர்டினன்ஸ் போட முடியும், கவர்னருக்கு அந்த பவர் இருக்குது. ஓகே, ஸோ சென்டர் வந்து அதை அப்ரூவ் பண்ணலாம். இதுதான் வந்து என்ன இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுபடி என்னென்னா ஏற்கனவே LOCயில் இருக்கிறவங்களுக்கு, ஓகேவா, LOCனா லைன் ஆஃப் கண்ட்ரோல் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பக்கத்தில் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிற பீப்புள் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னா எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ப்ரமோஷன். இதிலலாம் வந்து என்னன்னா எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் ப்ரமோஷன், இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்னன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. பட் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 90 கிலோமீட்டர் 92 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. அதில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து என்ன இந்த மாதிரியான சலுகைகள் கிடையாது. ஸோ அந்த சலுகைகளை கொடுக்கறதுக்காண்டி வந்தது தான் இந்த JNK ஆர்டினன்ஸ். ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் ஆஃப் ப்ரொமோஷன், ஓகேவா, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆஃப் குஜார்ஸ், பாக்வால்ஸ், இது எல்லாமே இனிமேல் யாருக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னா JNKக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 77th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த நியூஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ 77th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓகேவா, 1955 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறத பற்றி பேசியிருப்பாங்க. நமக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 1955 ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன் இருக்கும் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 1992
ஓகே. 1992 இந்திரா ஸ்வானே கேஸ்ன்னு நமக்கு ஒரு கேஸ் இருக்கும். அந்த இந்திரா ஸ்வானே கேஸில் வந்து என்ன பண்ணலாம்னா இனிஷியல் அப்பாயின்மெண்ட்டில் மட்டும்தான் வந்துன்னா நமக்கு வந்து ப்ரமோஷன் இனிஷியல் அப்பாயின்மெண்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்க முடியும், ப்ரமோஷனில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 1995 இந்த லைக் இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன இந்த தீர்ப்பை செல்லுபடி ஆகாமல் வைக்கிறதுக்காண்டி 77th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வருவாங்க. அதில் ஆர்டிகல் 16(4) 1 அப்படிங்கிற ஒரு இதில் வந்து என்னென்னா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இது வந்து எப்படின்னா அண்டர் 1955 எந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சோ அதை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1995. ஓகேவா. ஸோ அந்த இது வந்து என்னென்னா ஜேஎன்கேக்கும் இனிமேல் செல்லும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் செபி ஸ்லாஷஸ் ரெகுலேட்டரி ஃபீ ஃபார் ப்ரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 33.33% வந்து என்னென்னா ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரோக்கர்னால் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இப்போ செபி இருக்குது. ஓகே. செபியில் வந்து என்னென்னா நமக்கு ஷேர் மார்க்கெட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தெரியும். இப்போ நம்ம இருக்கோம். ஓகே. ஸோ ஷேர் மார்க்கெட் கார்ப்பரேட்ஸ் வந்து என்னென்னா இவங்க இங்கே வந்து அவங்களுடைய ஷேர்ஸை விற்கிறதுக்கு பண்ணியிருப்பாங்க. நம்ம டேரெக்டாக யாரும் போய் செபியில் போய்ட்டு வாங்க முடியாது ஷேர்ஸை. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதர் ப்ரோக்கர்ஸும் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணால் இந்த ப்ரோக்கர் அப்ரோச் பண்ணணும். இந்த ப்ரோக்கர் வந்து என்னென்னா ஷேர் மார்க்கெட்டை உங்களுக்கு ஷேரை வாங்கி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்றுவார். இதுதான் வந்து என்னென்னா நார்மல் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி இந்த இதை வந்து செபி கொடுப்பாங்க. செபி வந்து இவங்களுக்கு அமௌண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ரோக்கருக்கு வந்து நீங்கள் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இது கொடுக்கணும். ஓகே. உங்களுக்கு என்ன அவர் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த ப்ரோக்கர் வந்து என்ன இந்த ப்ரோக்கருக்கு நீங்கள் வந்து அந்த ஷேர்ஸில் வந்து என்ன ரெவன்யூ வந்து அவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி கொடுக்கறது மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கடுத்து அந்த அமௌண்ட்டை வாங்கி வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருந்தால் கம்மியான அமௌண்ட்டை தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ₹200 வந்து இவருக்கு வந்து ஃபீஸாக நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி ஃபீஸாக கொடுக்க வேண்டியது இருந்தால் அந்த ₹200 நீங்கள் வேறு எதுலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, சும்மா இவருக்கு மட்டும் போகும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ப்ரோக்கரோட சார்ஜை வந்து என்ன செபி வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ ₹200 இனிமேல் கொடுக்க வேண்டியது இருக்காது, அரௌண்ட் ₹100 கிட்ட கொடுக்குதுன்னு வைங்களேன். இந்த எக்ஸ்ட்ரா ₹100 வந்து என்னன்னா இனிமேல் வந்துன்னா இவங்க இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து என்ன நார்மல் இப்போ வந்து சொல்லியிருக்கிறது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அமௌண்ட் கிடைக்கிறதுனால நம்மளோட நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதிக பேர் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இனிமேல் ஆசைப்படுவாங்க. ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஓகேவா. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.